ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லோரி சேவா இன்ஃபோ சேனல். எங்க பாருங்க, இந்த சிபிஎஸ்இ 12th ரிசல்ட் பத்தி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அர்ஜென்ட் அப்டேட் வந்திருக்கு. நாங்க உங்களுக்காக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால கொஞ்சம் நம்ம செல்லோரி சேவா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நாம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். எங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, என்ன அந்த அப்டேட்? இந்த வருடம் ஆன்சர் பேப்பர் கரெக்ஷன் முழுவதுமாக டிஜிட்டல் எவாலுவேஷன் முறையில நடக்குது. அத பத்தின முழுமையான அலசல் தான் இது. வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். இப்போ சோஷியல் மீடியா முழுக்க மாணவர்களையும் சரி பெற்றோர்களையும் சரி பாடாய்படுத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். அதாவது சர்வர் ப்ராப்ளம் காரணமா 12th ரிசல்ட்ஸ் டிலே ஆகுதா அப்படிங்கிறது தான். நிறைய மாணவர்கள் மத்தியில இது ஒரு பெரிய குழப்பத்தையும் ஒரு தேவையற்ற பயத்தையும் உண்டாக்கியிருக்குன்னே சொல்லலாம். எல்லாரும் பலவிதமான செய்திகளை பகிர்ந்துட்டு வராங்க. ஆனா இது உண்மையா? ரிசல்ட் வர நிஜமாவே தாமதமாகுமா? இதுக்கு ஒரு சிங்கிள் வேர்ட்ல பதில் சொல்லணும்னா இது அப்பட்டமான வதந்தி. ஆமாங்க, டிலே ஆகுது, சர்வர் ப்ராப்ளம்னு சொல்றது எல்லாமே சுத்தமான ஃபேக் ரூமர்ஸ். ஒரு பெரிய கல்வி வாரியம் இவ்வளவு அலட்சியமா செயல்படாதுங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சிபிஎஸ்இ போர்டு அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த டிலேவும் இல்ல, கரெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூதா நடந்துகிட்டு இருக்குன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால நீங்க எதையும் பார்த்து பயப்படவே தேவையில்லை. எந்த தாமதமும் இல்லாமல் வேலைகள் இவ்வளவு கச்சிதமாக நடக்க என்ன காரணம் தெரியுமா? இந்த வருடம் விடைத்தாள் திருத்தும் முறை முழுவதுமாக டிஜிட்டல் எவாலுவேஷன், அதாவது ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் முறையில நடக்குது. இது ஒரு செம்மையான மாடர்ன் சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா, பிசிக்கலா பேப்பர் கையில வச்சுக்கிட்டு திருத்தாம எல்லாமே ஆன்லைன்ல ஸ்கிரீன்ல வச்சு டிஜிட்டல் முறையில திருத்துறாங்க. இந்த டிஜிட்டல் கரெக்ஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிற ப்ராசஸ் ரொம்பவே சுவாரஸ்யமானது. முதல்ல நீங்க எழுதிய பேப்பர்கள் எல்லாமே பாதுகாப்பாக ஸ்கேன் செய்யப்பட்டு டிஜிட்டைஸ் செய்யப்படுது. அதுக்கப்புறம் அத ஆசிரியர்கள் ஆன்லைன்ல இவாலுவேட் பண்றாங்க. இதனால என்ன பயன் கேக்குறீங்களா? ப்ராசஸிங் ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப துல்லியமாகவும் நடக்குது. பேப்பர் காணாம போகும் பிரச்சனையோ இல்ல மார்க் கூட்டல் கழித்தல் தப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மையிலே இது மாணவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரக்கூடிய விஷயம் தானே. பாருங்க, இதை நாங்க மட்டும் சொல்லல. சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலர் திரு சன்யம் பரத்வாஜ் அவர்களே நேரடியாக சொல்லியிருக்காரு. டிஜிட்டல் கரெக்ஷன் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்ட். அதனால ரிசல்ட் ரிலீஸ் கண்டிப்பா டிலே ஆகாது அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகள். அந்த அதிகாரிகளே நேரடியாக சொன்ன பிறகு நமக்கு எந்த கவலையும் வேண்டாம் இல்லையா? இது அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு தெளிவான அறிக்கை. ஓகே, வதந்திகள் பொய்னு தெரிஞ்சிருச்சு, இவாலுவேஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குதுன்னும் புரிஞ்சிருச்சு. இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல ஓடுற அந்த $1 மில்லியன் கேள்வி, ரிசல்ட் எப்பதான் வரும்? எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் என்ன? சிபிஎஸ்இ 12th எக்ஸாம் எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் இந்த தகவல் ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான தகவல் இதுதான். ரிசல்ட் மே மாதம் 3வது வாரம், அதாவது மே 15 முதல் 20க்குள் வெளியீடாகும் வாய்ப்பு அதிகம். டிலே இல்லைன்னு சிபிஎஸ்இ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. சரி, ரிசல்ட் வந்ததும் எப்படி செக் பண்ணுவது? ரொம்ப சுலபம். சிபிஎஸ்இ அஃபிஷியல் வெப்சைட்ல உங்க ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை வைத்து ஆன்லைன்ல நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். சோ கேலண்டர்ல இந்த தேதிகளே அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்கள்ல நீங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கீங்கன்னு செக் பண்ண ஒரு சின்ன குயிக் குவிஸ். சிபிஎஸ்இ 12th ரிசல்ட் எந்த வாரத்தில் வரும்? ஆப்ஷன் ஏ மே 1st வீக், பி மே 3rd வீக், இல்ல சி ஜூன் 1st வீக். இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. யாருடைய பதில் சரியாவும் வேகமாவும் இருக்கோ அவங்களோட பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இப்போ தேதி தெரிஞ்சாச்சு. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த காத்திருப்பு நேரத்துல ஒரு மாணவனா அல்லது பெற்றோரா உங்களோட மனநிலை எப்படி இருக்கணுங்கிறத பத்தி நாம கண்டிப்பா பேசியாகணும். நிறைய பேர் ரிசல்ட்ட நினைச்சு ரொம்ப அழுத்தத்துல இருப்பீங்க. ஆனா உண்மையாவே அது இப்போ தேவையா? மாணவர்கள் அன்னெசரி டென்ஷன் எடுக்காதீங்க. ஒரு பக்கம் தேவையற்ற பதற்றம், பயம், இதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பான காலேஜ் அட்மிஷன் அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. அதுல உங்களோட முழு ஃபோக்கஸை வைங்க. ஏன்னா ரிசல்ட் கண்டிப்பா டைம்க்கு வந்துடும். உங்க எதிர்காலத்தை எப்படி திட்டமிடலாம்னு இப்போ இருந்தே சிந்திக்க ஆரம்பிங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் சுருக்கமா ஒரு தடவை பார்த்துருவோம். டிஜிட்டல் எவாலுவேஷன் முறையால திருத்தும் பணி ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. அதனால டிலே ஆகும்னு சொல்ற ரூமர்ஸ் எல்லாமே ஃபேக். எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா மே 15ல 20க்குள்ள. உங்களோட முழு கவனமும் அடுத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மேல தான் இப்போ இருக்கணும். இதுதான் இந்த தொகுப்பிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக்அவேஸ்.
சிபிஎஸ்இ 12th எக்ஸாம் எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் இந்த தகவல் ரொம்ப முக்கியம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை உடனே ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். இந்த முழு தொகுப்பையும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம செல்லூர் இ சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரிசல்ட்டுக்கு பிறகு எந்த துறை தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல இன்னும் குழப்பத்துல இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.